கௌதம் சொல்றாரு, சீக்கிரத்துல எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. கௌதமோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் பணத்தை பொட்டியில பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகாவும் சூர்யாவும் காரை விட்டு இறங்கி வர்றாங்க. ஜன்னல் வழியா ரெண்டு பேரும் பாக்குறாங்க ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. கௌதம் சொல்றாரு அவங்க பாடி கார்ட்ஸ் கிட்ட, ஏதாவது பொருள் மாற்ற மாதிரி இருக்கணும், அப்படி பேக் பண்ணி வைங்கடா. சூர்யா ஜன்னல்ல பார்த்துட்டு வெளியே வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. நீங்க உடனே வந்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கும்பலை புடிச்சிடலாம். போன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள கதவை திறந்துட்டு வர்றாரு சூர்யா. கௌதம அறையிறாரு. எல்லா பாடி கார்ட்ஸையும் சூர்யா அடிச்சு போட்டுறாரு. அந்த நேரத்துல போலீஸும் வந்துடுறாங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க போலீஸ். சூர்யா வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா இத கேட்டதும் கோவப்படுறாரு. கௌதம் பண்ணுனத நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குதுரா சூர்யா. சித்ராதேவி சொல்றாங்க, என்னையும் என் பையனையும் ஒரேடியா ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா சூர்யா? சொல்லிட்டு சூர்யாவுக்கு எதிரிலேயே கைய ஓங்குறாங்க சித்ராதேவி. சூர்யா கைய பிடிக்கிறாரு. தாத்தா சொல்றாங்க, இத பார்த்த உடனே நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் சித்ராதேவி, அது உனக்கு மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். இத கேட்டதும் சித்ராதேவி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. கௌதமோட நினப்பாவே நடந்து போய்கிட்டு இருக்காங்க சித்ராதேவி நடு ரோட்ல. நாளை சந்திப்போம்.